உலகத்தில் உலக மனிதர்கிட்ட சண்டைக்காக, இல்லைன்னா விவாதம் பண்ணுவதற்காக, இல்லைன்னா வாக்குவாதம் செய்வதற்காக சத்தத்தெல்லாம் குறைச்சிட்டு ஆண்டவரை உயர்த்துகிற சத்தத்தை அதிகமாக்குங்க. உடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அநேக சூழ்நிலையில் நாம் கிடைத்த காரியங்களுக்கு நன்றி செலுத்த மறந்துவிட்டு, நாம் கிடைக்காத காரியங்களுடைய வாழ்க்கையில் இதை நடக்கவில்லை, இது கிடைக்கவில்லை, இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி அதையே நாம் நினைத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய நாமத்தை நாம் செய்த, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த உபகாரங்களை நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி ஒரு 3 அலையில சத்தமாய் சொல்லலாமா? இவ்வளோ சத்தம் இருக்குதுன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அநேக சபைகளுக்கு நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே மக்களை பாடாப்படுத்தி எடுத்துருவேன். ஆனால் உங்களை குறித்து எப்போவுமே எனக்கு வருத்தம் இருக்கும். சத்தமாக பாட மாட்டுறாங்க, சத்தமாக சொல்ல மாட்டுறாங்க, சத்தமாக அல்லேலியா சொல்ல மாட்டுறாங்க. பிரசங்கத்தை கேட்கும் பொழுது ஒரு ஆமேன் சத்தமாக வர மாட்டேங்குதுன்ற அப்படியெல்லாம் மனசில் நிறையா கவலை இருக்குது. ஆனாலும் இந்த உங்களுடைய அல்லேலியாவை பார்க்கும்போது எனக்கு நல்ல பிரசங்கம் பண்ணணும்னு தோணுது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா நீதிமானுடைய கூடாரத்தில் எப்படி இருக்குது? கம்பீர ரட்சிப்பின் கம்பீர சத்தம். உலகத்தில் உலக மனிதர்கிட்ட சண்டைக்காக, இல்லைன்னா விவாதம் பண்ணுவதற்காக, இல்லைன்னா வாக்குவாதம் செய்வதற்காக சத்தத்தெல்லாம் குறைச்சிட்டு ஆண்டவரை உயர்த்துகிற சத்தத்தை அதிகமாக்குங்க. உடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. நான் கொஞ்சம் வருட காலமாக அதுபடி தான் நான் பழகிட்டேன். நிறைய சத்தம் போட்டு மற்ற காரியங்களை பேசுகிறத விட்டுட்டு கர்த்தரை துதிக்கிறதுல, கர்த்தரை ஆராதிக்கிறதுல நம்ம அதிகமாய் சத்தத்தை உபயோகப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஜெயத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த வாரத்தில் நான் சொன்னதை போல இந்த வருடம் இந்த மாதம் முழுவதும் நன்றி செலுத்துகிற காரியத்தை தான் நான் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினதுனாலே நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். அநேக சூழ்நிலை, கடந்த வாரத்தில் சொன்னது போல அநேக சூழ்நிலையில் நாம் கிடைத்த காரியங்களுக்கு நன்றி செலுத்த மறந்துவிட்டு, நாம் கிடைக்காத காரியங்களுடைய வாழ்க்கையில் இதை நடக்கவில்லை, இது கிடைக்கவில்லை, இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி அதையே நாம் நினைத்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதை விட்டுவிட்டு ஆண்டவருடைய நாமத்தை நாம் செய்த, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த உபகாரங்களை நன்றி செலுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த வாரத்தில் அந்த 103ஆம் சங்கீதத்தின் அடிப்படையில் நான் பிரசங்கம் பண்ணேன். ஆனால் இன்றைக்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதத்தை வைத்து ஆண்டவர் துதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி எனக்கு அநேக காரியங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருந்தால் கூட நேரத்தின் சுருக்கம் கொண்டு சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சொல்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் அதன் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், இங்கே அதன் தலைப்பிலே பார்க்கும் பொழுது தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறி அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். இது சாமுவேல் புஸ்தகத்தை எடுத்து படித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு பித்தனை போல, ஒரு கிறுக்கு பிடித்தவனை போல ராஜாவுக்கு முன்பதாக, அவனுடைய எதிரிக்கு முன்பதாக தன்னை தப்பித்து கொள்வதற்கு தன்னை கிறுக்கனை போல, சொன்ன பைத்தியக்காரனை போல தன்னை வேஷம் மாற்றிக்கொண்டு நடித்த அந்த வேளையிலே, அப்பொழுது துரத்தி விடப்படுகையிலே எழுதப்பட்ட அந்த சங்கீதத்தை தான் நம்ம வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால், எதிரிக்கு முன்பதாக
எதிரிக்கு முன்பதாக அவன் பாடின ஒரு சங்கீதம். அப்போ நமக்கு அநேக சூழ்நிலையில் நாம் எப்பொழுது துதிக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவனுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யும் பொழுது, ஆண்டவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை செய்யும் பொழுது, இல்லை என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்தில் கர்த்தர் ஒரு நன்மையை தரும் பொழுதுதான் நம் ஆண்டவரை துதிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் முதல் வசனத்தில் எழுதியிருக்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்தில் என்ன பண்ணுவேனா. அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்குது, என் இன்ப துன்ப வேளையிலும் நான் கர்த்தரை என்ன பண்ணுவேன், தேடுவேன், கர்த்தரை துதிப்பேன். அப்போ நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் என்ன பண்ணுவேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் எப்பொழுதும் எக்காலத்தும். எந்த சூழ்நிலை ஆனாலும், பாடுகள் உபத்திரவங்கள் வழியாய் கடந்து போனாலும், பிரச்சனை இல்லைன்னு சொன்னால் விடுவிக்க முடியாத சூழ்நிலையில் கடந்து போனாலும், நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, கர்த்தரை உயர்த்தி பிடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் சுருக்கம் கூட நான் உங்களுக்கு விரைவாய் சில சம்பவங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த சங்கீதங்களில் பார்க்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற நன்மைகள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த 34ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். அப்போ ஆண்டவரை துதிக்கும் பொழுது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கிற ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னால் நன்மை என்றால், ஆண்டவர் நம்முடைய பயத்தை நீக்குகிறவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, ஆசீர்வாதம் என்று சொன்னாலே, நன்மை என்று சொன்னாலே 4 சக்கர வாகனம், இல்லை என்று சொன்னால் பெரிய வீடு, இல்லை என்று சொன்னால் அநேக நகைகள், பணம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தும் நாம் பயந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், நாம் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய நன்மையை, நம்முடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, நம்மளால் அதை அனுபவிக்க முடியாது. அப்போ ஒரு மனிதன் தைரியமாக இருக்கும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும், எந்த நன்மையானாலும் நம்மளால் என்ன பண்ண முடியும், வெற்றிகரமாக திருப்தியாக அனுபவிக்க முடியும். அப்போ அவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பயத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அநேக சூழ்நிலையில் எனக்கு பயந்து இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறவர்கள், தன்னுடைய வியாதியின் ரிசல்ட்டை குறித்து பயப்படுகிறவர்கள், தன்னுடைய மாதத்துடைய தேவைகளை எப்படியாய் முடியும் என்று சொல்லி அப்படி பயப்படுகிறவர்கள். சில பேர் எஜமானை நோக்கி பார்த்து பயப்படுகிற அநேக வேலைக்காரர்களை பார்க்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு உலகம் என்பது பயமுறுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனையோ விஞ்ஞானிகள் சொல்றாங்க, இப்படிப்பட்ட நோய் வரப்போகுது, இப்படிப்பட்ட இயற்கை அழிவுகள் வரப்போகுது என்று சொல்லி பயமுறுத்துகிற சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தரை துதிக்கிறவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்கள், ஆண்டவர் என்னத்தை கொடுக்கிறார், பயத்தை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது கூட ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு ஆவியானுடைய அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன், அவரை துதிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக வைத்திருக்கிறேன். அந்த ஆவியானவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவி உள்ளவர் அல்ல, அவர் உங்களுக்கு தைரியமுள்ள ஆண்டவர். அவர் அன்பையும் பலத்தையும் தெளிந்த புத்தியை கொடுக்கிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே சொன்ன முதலாவது உலக மக்களுக்கு, ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னன்னா, வாசிங்க பார்க்கலாம். அவ்வேளையில் நின்றான், கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணிச்சாமா, அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. என்ன பண்ணாங்களாமா, மிகவும் பயந்தார்கள். அப்ப தூதன் சொல்றான், பயப்படாதிருங்கள்.
நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சூழ்நிலையை பார்த்து, உங்களுடைய நிலைமையை பார்த்து, உங்களுக்கு தேவைப்படுகிற காரியங்களை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களை பயத்தை மாற்றுவதற்கு உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். உலக இரட்சகர் பிறந்திருக்கிறார். உடைய தேவைகளை சந்திப்பதற்கு, உடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு, உங்களை பாவத்திலிருந்து பரிசுத்த வாழ்க்கைக்காக, இல்லைன்னு சொன்னால் மரித்து நரகம் போக வேண்டிய நம்மை நித்திய வாழ்வுக்கு கொண்டு போவதற்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்வதற்கு முன்பதாக அவர்களுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை பயப்படாதிருங்கள். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன் கையை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன் நீதியின் வலது கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். அப்ப நம்ம பயப்படாமல் இருக்க வேண்டுமானால், நம் தைரியமாய் இருக்க வேண்டுமானால், வேதவசனம் சொல்லுது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கிறான். இன்னொரு வசனம் சொல்லுது, நீதிமான் பாடி மகிழ்கிறான். எந்த ஒரு நீதிமான் பாடி மகிழ்கிறானோ, எந்த ஒரு நீதிமான் அவரை மகிமைப்படுத்தி, அவரை துதித்து, அவருக்கு மகிமை செலுத்தி, அவருக்கு பாடல்களை பாடி, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்து அவரை துதிக்கிறானோ, அந்த நீதிமான் எப்படி இருப்பானாமா? தைரியமாய், சிங்கத்தை போல தைரியமாய். எப்படி இருப்பானாமா? சிங்கத்தை போல, எதற்கும் பின்னடையாத சிங்கத்தை போல தைரியமாய் இருக்க வேண்டுமானால், பயங்கள் மாறி இருக்க வேண்டுமானால், நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2வது காரியம், அந்த 34ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். போதும். 2வது, ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் உங்கள் கையை பூஞ்ச பாருங்க, எப்படி இருக்கிறாங்க. நிறைய கர்த்தரை துதிக்கிறவங்களுடைய முகம் எப்படி தான் இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். பாஸ்டருங்களை பார்த்துருக்குறீங்களா? கருப்பாக இருந்தாலும் எப்படி இருப்பாங்க? ஆமாம். காரணம் என்னென்னா, கர்த்தரை துதிக்கிறவங்களுடைய முகம் எப்படி தான் இருக்கும்? பிரகாசமாக இருக்கும். எங்கே போனாலும் கண்டுபிடிக்கிறாங்க, எங்கே போனாலும் அடையாளம் தெரியுது. அவங்க கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிறாங்க, தேவ பிரசன்னம் நிறைஞ்சவங்களாக இருக்கிறாங்க. முகத்தில் பார்க்கும் பொழுதே அந்த தேவ பிரசன்னம், அந்த தேவ மகிமை. காரணம் என்ன? ஆண்டவருடைய சமூகத்திலே துதிக்கிறவர்களாக இருந்தால், அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தால், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாக இருந்தால் எப்படி தான் இருக்கும்? முகம் பிரகாசமாக இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அங்கே காயினுடைய முகம் என்ன பண்ணிச்சாமா? இல்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி என்ன பண்ணிச்சாமா? மிகவும் எரிச்சலாகி முகநாடி என்ன பண்ணிச்சாமா? நம்முடைய முகநாடி என்ன பண்ணக்கூடாது? வேறுபடக்கூடாது. நம்முடைய முகம் ஆண்டுடைய பிரசன்னத்தை உடையதா இருக்கணும். ஆண்டுடைய மகிமை நம்முடைய முகத்தில் வெளிப்படுகிறதா இருக்கணும். யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறாங்களோ, யாரெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறாங்களோ, எந்த சூழ்நிலையிலும் எந்த வாய்ப்பிலும் அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை உயர்த்தி பிடிக்கிறாங்களோ, அவருடைய முகம் என்னதான் பண்ணும்? பிரகாசமாக இருக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதன் 35வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே வேத வசனம் சொல்லுது, வாசிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் கண்டார்கள், மோசே அவர்களோடு பேசும்படிக்கு போட்டுக்கொள்ளுவான். ஜனங்கள் பார்க்க கூடாதபடி மோசேயோட முகம் என்ன இருந்துச்சு? பிரகாசமா இருந்துச்சு. முகமுகமாய் அவனை பார்க்க முடியாது. என்ன பண்ணிக்குவானா? முக்காட்டை போட்டுக்குவானா. முகமுகமாய் பார்க்க முடியாத அளவிற்கு அவனுடைய முகத்தில் தேவ பிரசன்னம், தேவ மகிமை, முகம் பிரகாசித்தது. காரணம் என்னங்க? அவன் தேவனோடு முகமுகமாய் போய் நின்றுனான். அவன் தேவனுடைய சமூகத்தில் போய் ஆண்டவரோடு தேவனோடு முகமுகமாய் நிற்கிற அனுபவம்.
ஆண்டவரை நேரில் கண்டு கொண்டு அவரை ஆவியில கண்டு கொண்டு ஆவியில அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய முகம் பிரசன்னத்தினால நிரம்பும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில், சூழ்நிலை வேதனையாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் துதிச்சு பாருங்கள், அவரை மகிமைப்படுத்தி பாருங்கள். சத்துரு நினைப்பான் அவனை துக்கப்படுத்த வச்சிடணும், இவனை வேதனைப்படுத்த வச்சிடணும், இவனை கண்ணீர் சிந்த வச்சிடணும், இவன் முகம் எப்பொழுதும் எப்படி தான் இருக்கணும், துக்கமுகமாக இருக்கணும்னு சொல்லி அவனுடைய எழுத்தை நீங்கள் மாற்றி வைக்கணும், மாற்றி எழுதணும். நீங்கள் கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி. கெட்ட வார்த்தை அல்ல, குறைவு அல்ல, ஏதோ ஒரு இல்லாய்மையை குறித்து பேசுகிற காரியம் அல்ல, நெகட்டிவாய் பேசுகிற காரியம் அல்ல. என்ன இருக்குமாம்? அவருடைய துதி. எதுக்கு எடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். என் பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் தும்முன உடனே அவங்க ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. ஏன்னா அடுத்தது நான் அதை தான் சொல்ல போகிறேன்ட்டு. ஒன்று கீழே விழுந்துட்டுனா அவங்க ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. என்னென்னா நான் அவங்கள பார்த்தா நீங்கள் இப்போ அடுத்தது தானே சொல்ல போகிறீங்க. எதுக்கு எல்லாத்திற்கும் ஸ்தோத்திரம். அப்படிதான் யோபு செய்தான். தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் கூட அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செய்வதற்கு, துதிப்பதற்காக தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வெளிப்படுங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய முகத்தில் மாத்திரமல்ல, நீங்கள் இருக்கிற இடங்கள்ல தேவ பிரசன்னம் இருக்கும். ஒரு பாடு இருக்கா, ஒரு உபத்திரவம் இருக்கா, ஒரு பிரச்சனை இருக்கா, உங்களுடைய எதிரி, உங்களை பகைக்கிறவர்கள் உங்களுடைய முகத்தில் அழுகையை பார்க்கணும், கண்ணீரை பார்க்கணும், துக்கத்தை பார்க்கணும், வேதனையை பார்க்கணும் நினைக்கிறாங்களா? அந்த நேரத்தில் கர்த்தரும் நீங்களும் துதிக்க ஆரம்பிங்க. அவரை ஆவியில கண்டு கொண்டு, நீ செய்வது நன்மைக்கு ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லுங்க. ஃபாதர் பெர்க்மான்ஸ் பாடுறாங்க, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நமக்கு நன்றி செலுத்த முடியுதா? அவர் செய்த நன்மைகளுக்காக, அவர் செய்த உபகாரங்களுக்காக, அவருடைய வாழ்க்கையில் அனுமதித்த காரியங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்த முடியுதா? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 7:2. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. நீங்க துதிக்கும் போது தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஊழியமே செய்ய முடியாத அளவுக்கு மகிமையா பார்த்துக்கோங்க. இங்க ஆண்டுடைய பிரசன்னம் வரும் பொழுது என்னது, பிரசங்கமே பண்ண முடியாத அளவுக்கு, ஆராதனை நிறுத்தவே முடியாத அளவுக்கு ஆண்டுடைய மகிமை. நிறைய இடத்துல நான் போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது, ப்ரேயர் லீட் பண்ணும் பொழுது, ஆராதனை லீட் பண்ணும் பொழுது, ஜனங்கள் ஆராதிக்கும் பொழுது, ஆவியான ஊற்றப்பட்டு ஜனங்கள் ஆராதிக்க தொடங்கும் பொழுது நம்மளால் ஆராதனை என்ன பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. பிரசங்கத்துக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொடுத்துருப்பாங்க. சில நேரத்தில் அந்த ஆராதனை அந்த டைமிங் முடிஞ்சிருக்கும். சில நேரத்தில் எங்கே போனாலும் நான் ஆராதனை பிரசங்கத்துக்கு அப்புறமோ இல்லை முன்னாடியே நான் பண்ணுறது உண்டு. டைம் தாண்டி போயிட்டே இருக்கும். ஜனங்கள் ஆராதித்து கொண்டே இருப்பாங்க. மைக்கில் நம்ம பேசாமல் கீழே இறக்கி வச்சா கூட அந்த 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 பரிசுத்த ஆவியானுடைய ஃப்ளோ, அந்த ஆவியானுடைய வெளிப்பாடு, அந்த ஆவியானுடைய அந்த பிரசன்னம் ஒவ்வொரு ஜனங்களை நிரப்பி என்ன பண்ணுவாங்க, அந்நிய பாஷையில் பேசி ஆராதிச்சுட்டே இருப்பாங்க. நிறுத்த முடியாத அளவிற்கு எங்கெல்லாம் தேவனை துதிக்கிறோமோ, எங்கெல்லாம் தேவனுடைய மகிமைப்படுத்துகிறோமோ அங்கே தேவ பிரசன்னம் வெளிப்படும். ஒருவேளை ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு தேவனுடைய பிரசன்னம் இருந்துச்சுன்னா, நீங்க ஆராதிச்சா தேவனுடைய பிரசன்னம் உங்களுடைய எதிரியை செயல்பட விடாம பண்ணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன், அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளை, உங்களுக்கு எதிராக இருக்கிற ஜனங்களை, உங்களுக்கு எதிராக செய்ய நினைக்கிற திட்டங்களை நீங்கள் ஆராதிக்கும் பொழுது, நீங்க அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, நீங்க அவரை உயர்த்தி பிடிக்கும் பொழுது, அப்படியே துதி உங்களுடைய வாயில் இருக்கும் பொழுது, அந்த தேவ பிரசன்னம் வெளிப்படும் பொழுது உங்களுக்கு எதிராய் செயல்பட நினைக்கிறவர்கள் செயல்பட முடியாதபடிக்கு அது தடை செய்கிறதா இருக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்து எழுதியிருக்குது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. ஓகே.
போதும். ஆலயத்தை 2வது வசனத்தில் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஆலயத்துக்குள்ளே என்ன பண்ண முடியலையா, பிரவேசிக்க முடியல. 13-14 தான் போட்டிருக்குது, மேகத்தினால் நிரப்பப்பட்டது, ஊழியம் செய்யக்கூடாதபடி ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடி தேவனுடைய மகிமை என்ன பண்ணிச்சாமா, அங்கே ஆலயத்தை நிரப்பியிருந்து. வாசிங்க 13-14. 5 மன்னிக்கணும், 5:13-14. அவர்கள் ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். புறப்படுகையிலும் தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் என்ன பண்ணிச்சாமா, தேவனுடைய பிரசன்னத்தினால நிரம்பப்பட்டுச்சு. அவரை பாடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, கீத வாத்தியங்களினாலே, இசை கருவிகளினாலே அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய மகிமை வெளிப்பட்டுச்சான். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. பாருங்க எவ்வளோ ஒரு மகிமையான காரியம். 3வது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது என்ன நடக்கும்? வாசிங்க 34:5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் என்ன பண்ணலையாமா. 3வது, ஆராதிக்கிற பிள்ளைக்கு வெட்கம் உண்டாகிறதுல. ஆராதிக்கிற பிள்ளைக்கு ஆமா, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? வெக்கம் வருதுன்னு நினைக்கிறீங்களா? வெக்கம் வந்துடும் பயப்படுறீங்களா? நல்ல தனி அறையில் கதவை அடைச்சிக்கிட்டு ஆவியில் அந்நிய பாஷையில் ஆண்டவர் ஆராதிக்க தொடங்குங்க. உடைய வெக்கம் மாறும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சங்கீதம் 22ஆம் சங்கீதம் அதன் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சங்கீதக்காரர் உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். என்ன பண்ணாங்களாமா? உம்மை நம்பி என்ன பண்ணலையா, வெக்கப்பட்டு போகலை. இன்னும் கூட சில காரியத்தை நான் சொல்கிறேன். எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பதில் வரும். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்குது, வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படி செய்வேன். செப்பனியா 3:19 அப்படி தானே போட்டிருக்குது? எப்படி போட்டிருக்குது? தண்டிப்பேன், ரட்சித்து செய்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு என்ன பண்ணுவாராமா, புகழ்ச்சியும் கீர்த்தியும். கர்த்தரை சேவிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, கர்த்தருடைய துதியை உயர்த்தி பிடிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெட்கம் வருவதில்லை. ஆமென் சொல்லுங்க. யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே எழுதியிருக்கிறது, வாசிங்க பார்க்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க ஆராதிக்கிறவங்களா இருந்தா அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆராதிக்கிறவங்களா இருந்தா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நீங்க ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில வெட்கம் இல்லை. தாவீது ஆடுகளுக்கு இடையே ஆண்டவரை ஆராதிக்கிறவனாயிருந்தான்.
அவருடைய தகப்பனார் அவனுக்கு ஒரு வெட்கத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வீட்டில் நடக்கிற விருந்துக்கு கூட என்ன பண்ணல, அவர் அழைக்கல. ஆனா அவன் ஆராதிக்கிறவனா இருந்ததுனால என்ன பண்ணான், தீர்க்கதரிசி சொன்னான், அவன் வராம நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அவன் வராம நான் இருக்க மாட்டேன் மேசையில. உங்களை வெட்கப்படுத்தணும்னு அநேக உறவுகள் நினைக்கலாம், உங்களை வெட்கப்படுத்தணும்னு அநேக சம்பவங்கள் நினைக்கலாம், உங்களை வெட்கப்படுத்துகிற அநேக சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாக இருந்தால், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருந்தால், கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருந்தால், கர்த்தரை ஸ்தோத்திரம் செய்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு வெட்கம் வராது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 4வது காரியம், 34:6 வாசிங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கணுக்கெல்லாம் என்ன பண்ணுவாராமா, நீங்களாக்கி ரட்சிப்பார். அடுத்தது, கர்த்தரை ஆராதிக்கிறனுடைய இடுக்கண் மாறும். கர்த்தரை ஆராதிக்கிறனுடைய பிரச்சனை, இடுக்கண் பிரச்சனை, பாடு, உபத்திரவம் அவனை விட்டு மாறும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்தது 5வது காரியம், சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவருக்கு சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்கள் என்ன பண்றாராம், விடுவிக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களுக்கு நடக்கிற ஆசீர்வாதம் இல்லைன்னா நடக்கிற நன்மை என்ன அப்படின்னா, 5வது காரியம் விடுதலை நடக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடக்கும்? விடுதலை நடக்கும். எப்படிப்பட்ட காரியத்தில் நீங்கள் அகப்பட்டிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட பிரச்சனையில் விடுவிக்கப்பட முடியாமல் இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலைத்திருங்கள். பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை போல யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பிசாசிலிருந்து என்ன பண்ணாரு, விடுதலையாக்கினார். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 32:7 வாசிக்கும் பொழுது, நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். இரட்சணிய பாடல்கள் என்று சொன்னால் என்ன? விடுதலையின் கீதங்கள். விடுதலையின் கீதங்கள். எத்தனை பேரோட நாவல் அந்த விடுதலையின் கீதங்கள் இருக்குது. என்னை பாவத்திலிருந்து விடுவிச்சிங்க, சாபத்திலிருந்து விடுவிச்சிங்க, நோயிலிருந்து என்னை விடுவிச்சிங்க, அதுவே நமக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி எத்தனை பேர் விடுதலையின் கீதங்கள் பாடுகிறவர்களாக இருக்கிறீங்க. நம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்றான், 34ஆம் சங்கீதத்தில் 17வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவனை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விட்டார். அவனை விடுவிக்கிறார், அவனை விடுவிக்கிறார். 91ஆம் சங்கீதத்தில் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அருளி செய்து நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்கிறவர். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்மை விடுவிக்கிற ஆண்டவர். 14ஆம் சங்கீதம் 91:14 சொல்லுது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் நான் அவனை என்ன பண்ணுவேனா, விடுவிப்பேன். வாஞ்சை எதை வெளிப்படுத்துதுங்க? அவரை புகழ்ந்துக்கிட்டே இருக்க தோணும்.
யார் மேலேயா நமக்கு அதிக அன்பு இருக்குன்னா, யார் மேலேயா நமக்கு அதிக பிரியமாக இருக்குன்னா என்ன சொல்லிக்கிட்டே இருப்போம்? அவர் நல்லவராகவே இருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் நல்லவர்ண்ணே, என்னது நீங்கள் நல்லவர், நீங்கள் வல்லவர் சொல்லுவீங்களா? ஏதாவது அத்தானுக்கிட்டேருந்து வேணும்னா அத்தானை பற்றி என்ன பண்ணிகிட்டே இருப்போம்? புகழ்ந்துக்கிட்டே இருப்போம். மனைவிக்கிட்ட ஏதாவது காரியம் நடக்கும்னா என்ன பண்ணுவோம்? அம்மா உன்னை போல் நல்ல பொண்ணு அப்பா நான் தேடி போய் கிடச்சிருந்தா, சில பேர் கூட சொல்லுவாங்க, நாங்கள் எங்கே போய் கிடச்சிருந்தா கூட இந்த மாதிரி பொண்ணு என்ன பண்ணியிருக்காது, கிடச்சிருக்காது. அது சும்மா தற்காலத்துக்காக சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அப்படி நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். சில மாமியார் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் பையன் எங்கே போய் தேடி கிடச்சி, நாங்கள் தேடி கட்டி வச்சுருந்தா கூட இந்த பொண்ணு இந்த மாதிரி பொண்ணை என்ன பண்ணியிருக்க மாட்டான், கட்டியிருக்க மாட்டான். கொஞ்ச நாள் ஆகாது என்ன பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் முடியை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ உலகத்தில் இப்படிப்பட்ட பொண்ணை நீங்கள் பார்க்கவே முடியாது பாஸ்டர், அவ்வளோ கேவலமான பொண்ணு. என்னம்மா நீ தானம்மா சொன்ன என் பொண்ணு மாதிரி என் மருமக மாதிரி தங்கம் கிடையாது, நாங்களே தேடி போய் கிடச்சிருந்தா கூட இந்த மாதிரி கிடச்சிருக்க மாட்டான். என் பையன் லவ் பண்ணதுனால தான் நல்ல பொண்ணை லவ் பண்ணி அவள் தங்கமான பொண்ணுன்னு சொன்னியேம்மா. அது அப்போது. இப்போ என்னதாம்மா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. மனிதன் மாறுறவனாக இருப்பான், ஆக்ட் பண்ணுறவனாக இருப்பான், ஏதோ ஒரு புகழ்ச்சிக்காக வார்த்தைகளை சொல்கிறவனாக இருப்பான். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம மேலே வாஞ்சை இருக்கும்னா ஆண்டவரை உண்மையாய் புகழ்ந்து கொண்டிருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதான் சொல்கிறான் சங்கீதக்காரன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்பொழுது என்னவா இருக்குமா, என் வாயில் இருக்கும். அதே போல் 107ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான் 6வது வசனத்தில் 107 கூப்பிட்டார்கள், என்ன பண்ணாராமா, இக்கட்டிலிருந்து விடுவிச்சிருக்கிறார் பாருங்க. அவரை ஆராதிக்கிற, அவரை சேவிக்கிற, அவரை மகிமைப்படுத்துகிற, அவரை துதிக்கிற தேவனுடைய பிள்ளையை விடுவிக்கிற ஆண்டவர். ஆமேன் சொல்லுங்க. நீங்கள் விடுவிக்க வேணுமா, விடுவிக்கணும்னு மன்றாடுறதை விட்டுட்டு அவரை துதிக்க ஆரம்பிங்க, அவரை ஆராதிக்க ஆரம்பிங்க, அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க, அவரை புகழ ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுடைய கட்டப்பட்ட அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 16 வாசிங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25 வாசிங்க. 25 நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி என்ன பண்ணாங்களாமா, தேவனை துதித்து பாடினாங்களாம். நடுராத்திரியில். எப்படிப்பட்ட சூழ்நிலையில்? ஜெயிலறையில், சிறைச்சாலையின் அனுபவத்தில், கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருக்கும் பொழுது, அவர்கள் மீது குற்றம் விதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, தீர்ப்புக்காக காத்திருக்கிற வேளையில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, துதித்து பாடியிருக்காங்க, துதித்து ஆண்டவர் ஆராதிச்சிருக்கிறாங்க. சங்கீதக்காரனை போல எக்காலத்திலும் துதிப்பேன் என்று சொன்னதை போல இக்கட்டான வேதனையான பிரச்சனையான குற்றச்சாட்டப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் கர்த்தரை துதித்து ஆராதித்த பொழுது என்னங்க நடந்துச்சு? அங்கே விடுதலை நடந்துச்சுங்க. 26வது வசனம் சொல்லுது, வாசிங்க. சடிதியிலே என்ன பண்ணிருச்சாமா, முதல்ல தொடங்குது பாருங்க. துதிச்சவனுக்கு முதல்ல தொடங்குற காரியம் என்னதான், அங்கே அஸ்திபாரம் அசைஞ்சிருச்சுங்க. உங்களுடைய எதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறத போல தோணும், உடைய பிரச்சனை ஸ்ட்ராங்காக இருக்கிறத போல தோணும், உடைய பாடுகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறத போல தோணும், நீங்கள் பார்க்கிற அந்த மலை ஸ்ட்ராங்காக இருக்கிறதை போல தோணும். ஆனால் அதற்கு முன்பதாக நீங்கள் கர்த்தரை துதிக்கும் பொழுது, அதற்கு முன்பதாக நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, அந்த நீங்கள் துதிக்கிற இடங்களில் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும் பொழுது அங்கே ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்கள் அசையலைன்னு சொன்ன காரியம், நீங்கள் நடக்கலைன்னு சொன்ன காரியம் என்ன பண்ணுமா, அசைந்தது. பூமி என்ன பண்ணிச்சாமா, அசைந்தது. பூமி அசைந்தது மாத்திரமல்ல, அஸ்திபாரமும் என்ன பண்ணிருச்சு, ஷேக் ஆயிட்டு. நிறைய பேர் நினைப்போம், இது நடக்காதுங்க, இது நினைக்காதுங்க, இது கடவுளே நினைச்சா கூட என்ன பண்ணாது, முடியாதுங்க. யார் சொன்னது? யார் சொன்னது?
உங்களுக்கு முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் என் தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக மழையானாலும் மெழுகு போல உருகி போகும். ஹல்லேலூயா. என் தேவன் சர்வத்தையும் படைத்தவர். அவர் சகல அதிகாரத்தையும் உடைய தெய்வமாக இருக்கிறாரு. அவருடைய பிரசன்னத்தில் மாறாத விஷயம் இல்லை. ஆமென். அவரை துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்ன வெளிப்படும். அஸ்திபாரம் அசைந்தது. அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 26 தொடர்ந்து வாசிக்கும் பொழுது என்ன பண்ணிச்சாமா, கதவு திறந்துருச்சான். அஸ்திபாரம் எங்கடா அசைய போகுதுன்னு நினச்சிறீங்க? அஸ்திபாரம் குலுங்கிருச்சு. நீங்கள் அடைச்சி உங்களை முன்ன போக விட முடியாத வழி இப்போ பிரசன்னத்தில் என்ன பண்ணிருச்சு, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிருச்சு, திரைசாலை கதவு என்ன நம்ம வீட்டில் போடுற பாத்ரூம் பிளாஸ்டிக் டோர் மாதிரியா போட்டிருந்துருப்பாங்க. போயிருக்கீங்களா சிறைச்சாலை? நான் சவுதி சிறைச்சாலை போயிருக்கிறேன். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அங்கெல்லாம் நல்ல போலீஸ் பாதுகாப்போடு இருக்கும். இங்கே மாதிரி இல்லை. இப்போ கொண்டு போனப்போ ஓடி போயிட்டான்ற கதையே இருக்காது. கதையவே முடிச்சிருவாங்க. அப்படி அந்த பாருங்கள், அந்த சிறைச்சாலை கதவு என்ன பண்ணிச்சு, நல்லா டிஎம்டி கம்பி போட்ட கம்பி என்ன ஆயிடுச்சு, டோர் என்ன ஆயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. அந்த 26 தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு கட்டி வச்சிருந்த கட்டுகளும் என்ன பண்ணிடுச்சாமா, அவிழ்ந்துருச்சு. 27 வாசிக்கிறவன் அடைச்சி வச்சவனே தன்னைத்தான் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு, தன்னைத்தான் இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான், ட்ரை பண்ணுறான். 29 வாசிக்கும் பொழுது குற்றவாளியன்னு இவங்களை தீர்த்த அவனை இவங்க முன்னாடி என்ன பண்ணுறான், காலில் வந்து விழுறான். 30வது வசனத்தில் வாசிக்கும் போது அவன் கேட்குறான், நாங்கள் என்ன செய்யணும். 32 33 வாசிக்கிறோம், ரட்சிப்பையும் ஞானஸ்நானத்தையும் பெற வைத்தது. எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்து போனாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்ட இடத்துல அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடமானாலும் சரி, நீங்கள் தங்கி இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, உங்களுடைய குடும்பமானாலும் சரி, நீங்கள் ஆராதிக்கிற அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் சூழ்நிலையை மாற்ற முடியும். நீங்கள் வீட்டில் போய் தியானிச்சு பாருங்கள். நான் இதை தியானிக்கும் போது நினச்சேன், எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்திருக்குது. இதற்கு காரணம், ஒரே காரணம், ஆராதனையில் வெளிப்பட்ட தேவ மகிமை. ஆராதனையில் வெளிப்பட்ட தேவ மகிமை. நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றீங்களா? நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களால் வெளிப்படுத்த முடியுதா? ஆண்டவர் அந்த பிரசன்னம் உங்களால் அவருடைய பிரசன்னத்தை கொண்டு வர முடியுதா? ஜெபமெல்லாம் அவரை நோக்கி போகிறது. ஆனால் ஆராதனை நேரத்தில் அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். ஜெபம் அவரை நோக்கி போகிறது. ஆனால் ஆராதனையின் வேளையில் ஆராதனைக்கு காரணக்காரராக இருக்கிற, ஆராதனைக்கு யோகியம் உள்ள தேவனே என்ன பண்ணுறாரு, அவர் பூமியில ஜனங்கள் ஆராதிக்கிற ஆராதனை மத்தியத்தில் வெளிப்படுகிறவராயிருக்கிறார். கண்களை மூடி செபிப்போமா? ஒரு விஷயம் கூட எல்லாரும் எழுந்து நின்று, என்னை ஆராதிக்கிற ஆராதனை வீரனாய் மாற்றுங்க ஆண்டவரே. நம்முடைய பிரசன்னம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றும்னு சொல்லி நாங்கள் கேட்டோமே ஆண்டவரே. பயம் மாறும், வெட்கப்பட்டு போவதில்லை, இடுக்கண் மாறும், முகப்பிரகாசம் உண்டாகும், விடுதலை நடக்கும்னு சொல்லி சொன்னீங்களே ஆண்டவரே. இதெல்லாம் எப்போ நடக்கும்? நான் ஆராதிக்கும் பொழுது, தேவ பிரசன்னம் வெளிப்படும் பொழுது. என்னுடைய ஆராதனையில் தேவ பிரசன்னம் வெளிப்பட உதவி செய்யுங்க. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒரு சில வினாடிகள் நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. எல்லாருடைய நாவுகள் திறக்கப்படட்டும். எத்தனை பேர் நீங்கள் துதிக்க தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க போகிறீங்க? நம்ம வெறுமனை துதிச்சோன்னா அது மாம்சீக துதியாக இருக்கும். ஆனால் ஆண்டவரை உண்மையாய் கண்களை மூடி, மாம்சீக கண்களை அடைத்து, ஆவிக்குரிய கண்களை திறந்து, பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக பரிசுத்த இருதயத்தோடு அவரை துதிக்கும் பொழுது, முழு ஆத்மாவோடு அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவருடைய பிரசன்னம் வெளிப்படும். உடைய இருதயத்தில் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும். உடைய சிந்தனையில் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும். உடைய துதியில் தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படும். தேவனுடைய பிரசன்னம் வெளிப்பட உங்களை சுற்றிலும் உடைய பிரசன்னம் மூழ்கி நிற்கும். அது அப்படியே சூழ்நிலையை மாற்றும், பிரச்சனைகளை மாற்றும், கட்டப்பட்ட அனுபவத்தில் ஒரு விடுதலையை கொண்டு வரும். துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்தில்
உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம். எல்லாரும் சத்தமாய் இந்த சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையினில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மை துதிக்க, மை ஆராதிக்க, மை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக, தருணத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மை துதிக்கும் பொழுது, மை ஆராதிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் மாறும், எங்களுடைய முகங்கள் பிரகாசமாய் மாறும், எங்களுடைய இடுக்கணைகளை விட்டு விலகும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே விடுதலை நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் துதித்து துதித்து மகிமைப்படுத்தி துதி கழிக்கிற மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. அப்படியே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்படி வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்படியே போக்குவரவில் கர்த்தருடைய பாதுகாவல் இருப்பதாக. அப்படியே கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, வியாதிகள் மாறுவதாக, இடுக்கண்கள் மாறுவதாக, எல்லா பிரதிகூலமாய் நிற்கிற சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக, சந்தோஷமாய் இருப்பார்களாக, சமாதானமாய் இருப்பார்களாக, குடும்பமாய் இருப்பார்களாக, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பார்களாக. நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். அடுவரே கர்த்தாவே, நடக்க போகிற அடுவரே கர்த்தாவே கேரல் பவுனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிரசன்னம் கூட இருக்கட்டும். கடந்து போவதற்கு கர்த்தர் கைடன்ஸை கொடுங்க. வருகிற வாகனம் ஓட்டுகிற ஆண்டவரே, பாட்டு பாடுகிற, ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே, இந்த கேரல் ரவுண்டுக்காக ஆண்டவரே தகப்பனே காணிக்கை மூலமாய் உதவி செய்த, ஆண்டவரே ஆகாரத்தின் மூலமாய் உதவி செய்த ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக.
ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவான் சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய கனம் அந்த குடும்பத்திற்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு நிறைவாய் உண்டாவதாக சொல்லி வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். துதி கனம் மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லாம் கைகளை கூப்பி கண்களை மூடி தலை வணங்கி இருக்கும் பொழுது இப்பொழுது நம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் விடுதலையும் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் தடைப்பட்ட குடும்பங்களோடும் உலகத்தில் இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தரின் வரிய விருந்தும் இருப்பதாக. ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஒரு மூன்றலில சத்தமாய் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை பக்கத்தில் இருக்க கைகளை பிடிங்க, சொல்லுங்க, கர்த்தரை ஆராதிங்க. உங்களுடைய பயம் மாறும், நீங்க உங்க முகம் பிரகாசிக்கும், உங்களுடைய இடுக்கண் மாறும், நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை, விடுதலை நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க.